இந்த வருஷம் நியூ இயருக்கு நாங்கள் பிளான் பண்ணது விஜிபியோட டெரஸ் பீச் ரெஸ்டாரண்ட்டில் க்ளோ 2026லேருந்து ஒரு ஈவெண்ட் நடத்திருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் புக் பண்ணி போயிருந்தோம். 8 o'clock கிட்ட நாங்கள் அங்கே போனோம். நல்லா வெல்கம் பண்ணாங்க. இந்த மாதிரி நியான் லைட்ஸ் மாதிரி ஒரு ரிங்லாம் கொடுத்து பேங்கிள்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு உள்ளே போனது. ரெஸ்டாரண்ட்டோட தீமே பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க கொடுத்த அந்த ஸ்பெக்ஸு அப்புறம் அந்த ரிங்கு எல்லாத்தையும் எடுத்து மாட்டியாச்சு. பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டோம். ஃபுட்டும் ரெடி ஆகிடுச்சு. செம்ம பசியில் போனோம். ஸோ எல்லோரும் ரிலாக்ஸாக பேசி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. சூப்பராக இருந்தது. ஸ்டார்டர்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. நியூ இயர் இந்த மாதிரி வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணும்போது அது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். நாங்கள் எங்கள் நெய்பரோடு போயிருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே மியூசிக்கு அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, அங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். பாருங்கள் இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் செம்மையாக இருக்குல்ல. போயிட்டு அங்கே போய் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு கப்பலாகவும் டான்ஸ் எல்லாம் ஆடணும். அந்த வெல்கம் பண்ணும்போது அந்த ரிங்கு பேங்கிள் இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் ஏன் கொடுத்தாங்கன்னு இப்போ தான் புரிஞ்சுது. அந்த மியூசிக் பார்ட்டியில் வந்து செம்மையாக இருந்தது. அந்த நியான் லைட்ஸுக்கு டைம் போனதே தெரியல. 12 o'clock நெருங்கிருச்சு. எத்தனை வருஷம் ஆனாலும் கமலஹாசன் சாரோட அந்த நியூ இயர் சாங் தான் எல்லா இடத்துலையுமே. அது எப்படியா இருந்தாலும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் தன்னால் வந்துடுது. அப்புறம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும், சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நல்லா அமையட்டும். பாய்.